நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நகரங்களுக்கு இணையாக கிராமங்களிலும் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள சென்ட் பீட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் நலமுடன் இருப்பதாக கூறி தனது உரையை தொடங்கினார். மருத்துவமனையில் இருந்தபோதும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் நிலவரத்தை கேட்டறிந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர் மோடியிடம் மருத்துவமனையில் இருந்தவாறே கோரிக்கை மனுவை தயாரித்து அனுப்பி வைத்ததாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இந்நிலையில் மக்களை சந்தித்தால் உடலில் பாதிப்பு இருந்தால் கூட தனக்கு சரியாகிவிடும் என்று முதலமைச்சர் கூறினார். செயலாளர்கள் கூட சொன்னாங்க, வெளி நிகழ்ச்சியெல்லாம் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம், மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும், என்னுடைய உடல் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். தொடர்ந்து பேசிய அவர், கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கு இணையான சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என்று கூறினார். மருத்துவமனைக்கு வருபவர்களை நோயாளிகள் என்று அழைக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லிடக்கூடாது. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்றது பேர் உதவியாக இருந்தது என்று பயனாளர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லா செக்கப்புமே ஒரே இடத்துல நடக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நாங்க போகும்போது கிளினிக் ஒன்னொருக்கும் தனியா தான் இருக்கும். டாக்டர்ஸை பார்க்கறது ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு இதுக்கு போனோம்னாலே ஒரு நாள் ஆயிடும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலும் எங்களால ஈஸியாவே பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம எக்ஸ்ரே எடுக்கிறது, இசிஜி எடுக்கிறது எல்லாமே இங்கே, அதே மாதிரி பல்லு கிளீன் பண்ணி அந்த இது அடைக்கிறதுனாலும் இங்கே பண்றாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கேம்ப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனா இல்லைன்னா நாங்க வந்து ஒவ்வொருத்தர் தனித்தனியா போய் கூட்டு போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு வந்து ஓவராலா ஃபுல் ஹெல்த் பாடி செக்கமே பண்றப்போ இந்த இடத்துல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அமௌண்ட் இருக்கவங்க எங்க வேணா வெளியே போய் பாத்துக்க முடியும். இது ஃப்ரீயான் இருக்கப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கனால ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும் நினைக்கிறேன். சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 வயதிற்கு மேற்பட்ட நீரிழிவு, உயர் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கர்ப்பிணிகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த முகாம்களில் முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. சிறந்த மருத்துவர்களை கொண்டு ரத்த அழுத்த பரிசோதனை, ரத்த அணுக்களின் எண்ணிக்கை, சிறுநீரக செயல்பாட்டு பரிசோதனை உள்ளிட்ட 17 தனித்துவமான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பயனாளிகளின் செல்போன் எண்ணுக்கு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகின்றன.